8.47 கோடி தமிழ் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இது உங்கள் ஆஜேஆர் ஆல் இன் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியான எக் ரவா புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்க்குறீங்களா, ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் வேணும் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரவா, கொஞ்சம் கீ, 2 எக், அப்புறமா 1 கப் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு பாதி சுகர் அதில் போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதில் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த பவுல் தான் நம்ம புட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிற பவுல். அதில் பண்ணுங்கள். இதில் ஒரு ட்ரே இருக்கலாம், ஒரு பேக்கிங் ட்ரே. இதனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இதை ஊற்றிட்டு அதை நல்லாவே செட்டில் டவுனாக வச்சிடணும். ஃபஸ்ட் திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மில்க், 1 கப் மில்க், இந்த மில்க்கை நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கணும். இந்த மில்க் நல்லா பாயில் ஆகணும். இந்த மில்க்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மில்க்கை ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். பேன் நல்லா ஹீட்டாக இருக்கணும். வேறு நம்ம எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இந்த மில்க் நல்லா பாயில் ஆக விடணும். பார்த்தீங்களா, பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகணும். இந்த கீயோட சேர்ந்து இந்த மில்கோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆட் ஆகட்டும். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சுகரையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்டியர் பண்ணி விட்ருங்க. பொறுமையாக ஆட் பண்ணி நல்லா ஸ்டியர் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். இது நல்ல ஃப்ளேவராக இருக்க போகுது. பொறுமையாக சுகரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரவை ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த புட்டிங் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதுதான் புட்டிங்கோட பேஸாக இருக்க போகுது. நான் பண்ண சுகர் சிரப் அந்த புட்டிங்கோட டாப்பில் இருக்கும். இதுதான் நம்ம பேஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம பொறுமையாக நீட்டாக பண்ணணும். பொறுமையாக ஸ்டியர் பண்ணுங்க. இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி திக்காகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கூல் டவுன் ஆக தனியாக வச்சிடணும். தென் ஒரு பவுல் எடுத்து நீங்கள் 2 எக்கை அதில் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி அதை தனியாக எடுத்துக்கணும். சரியா, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த ரவை, இதை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்டியர் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணும்போது நல்லா பார்த்திங்களா. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. கட்டிகள் இல்லாமல் பார்த்து பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமையாக பண்ணுங்கள். மொத்தத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ நம்ம இதை அந்த சுகர் நல்லா திக்காக நல்லா ட்ரை ஆகியிருக்கு. நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. பார்த்திங்களா. இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த புட்டிங்ஸ் மிக்ஸை ஊற்றிடலாம். ஊற்றி நம்ம நல்லா கூல் டவுன் ஆக வைக்கணும். பார்த்திங்களா. இப்போ நல்லா டேப் பண்ணி நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பாத்திரம், இட்லி தட்டை ஹீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை ஹீட் பண்ண விட்ருக்கோம். இப்போ இதில் நம்ம அந்த மிக்ஸை நம்ம தூக்கி பொறுமையாக வச்சிடலாம். வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். பார்த்திங்களா. இப்போ பொறுமையாக அதில் பார்த்து வைங்க. பொறுமையாக வைங்க. பொறுமையாக வச்சு இதுக்கு மேலே ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சரியா, பொறுமையாக ஒரு கேப் போட்டு லிட் வச்சு நம்ம வைக்கணும். பார்த்திங்களா. இப்போது வெந்துடுச்சு. கத்தி வச்சு பார்க்க ஒட்டாமல் வருது. பார்த்திங்களா. இப்போ கமத்தி எடுத்துட்டோம். பார்த்திங்களா, ஒட்டாமல் நீட்டாகவே வந்துடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. ஆறின பிறகு கமத்தி எடுங்க. சூப்பராக வரும். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, குயிக்காகவே பண்ணிடலாம். இது நாங்கள் பண்ணுறதுக்கு மொத்தமாக எங்களுக்கு ஒரு 10 to 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. நான் பண்ணி எடுத்து சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறோம். Please keep supporting us. Thanks for watching. Bye.